சாவுதான் எனக்கு என்று ஒருவேளை நீங்கள் நினைத்திருக்கலாம். தேவன் சாவதற்காக நம்மை அழைக்கவில்லை, வாழ்வதற்காக அழைத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 64ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும் ஜாதிகள் உம்முடைய சந்நிதிக்கு முன் தத்தளிப்பதற்கும் தேவரீர் வானங்களை கிழித்து இறங்கி உருக்கும் அக்கினி எரியுமா போலவும் அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும். நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்த போது நீர் இறங்கினீர். உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின. ஏற்கனவே தேவன் ஒரு விசை செய்த காரியத்தை மீண்டும் செய்ய வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். தேவன் கடந்த காலங்களில் எதை செய்து தங்களை சந்தோஷப்படுத்தினாரோ அதே போல மீண்டுமாக செய்ய வேண்டும் என்கிற ஒரு விண்ணப்பத்தை அங்கே பார்க்கிறோம். கடந்த காலங்களில் ஏற்பட்ட அதே பிரச்சனை போல இப்பொழுதும் வந்திருக்கிறது. அதே போல இன்றைக்கும் எங்களுக்கு இறங்கி உதவி செய்யும் என்று கடந்த காலங்களில் தேவன் தங்களுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் கிரியை செய்தாரோ அதை நினைத்து பார்க்கிறார்கள். அநேக நேரங்களில் நிகழ்காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டங்கள், பிரச்சனைகள், தோல்விகள், தேவைகள் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நாம் எதிரே பார்த்து நான் எப்படி கடந்து போவேன் என்று தான் அழுகிறோம், ஆச்சரியப்படுகிறோம். ஆனால் கொஞ்சம் திரும்பி பார்த்தால் நமக்காய் கிரியை செய்த தேவனை நாம் காண முடியும். இந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே ஏற்கனவே ஒரு விசை நீர் இறங்கினீர், இப்பொழுதும் ஒரு விசை இறங்கி வாரும். ஆமே. கடந்த காலங்களில் கிரியை செய்த தேவன் செத்து போகவில்லை, மறைந்து கொள்ளவில்லை. நான் என்னென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்று ஆண்டவர் சொன்னார். உலகத்தின் முடிவரியந்தம் கடைசி நாட்களிலும் உங்களோடு இருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறார்கள், நான் அதை திரும்ப வாசிக்கிறேன். உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும் ஜாதிகள் உம்முடைய சந்நிதிக்கு முன் தத்தளிப்பதற்கும் தேவரீர் வானங்களை கிழித்து இறங்கி உருக்கும் அக்கினி எரியுமா போலவும் அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும். எதிரிகள் சூழ்ந்திருக்கிறார்கள். அந்த எதிரிகள் கொக்கரித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அழிப்பதற்கு நீர் என்ன செய்யும்? வானத்தை கிழித்து இறங்கி வாரும். ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவருக்கு வானத்தை கிழிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆமென் சொல்லுவோமா? ஆனால் ஜனங்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்னன்னா, ஒரு காரியத்தை, ஒரு துன்பம் வரும் பொழுது, கோபம் வரும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. வஸ்திரத்தை கிழித்து கொள்வார்கள். அடிக்கடி அது தேவ தூஷணம் என்று ஆசாரியன் வஸ்திரத்தை கிழித்து கொள்வார். அல்லது துக்கம் அதிகமாகிவிட்டால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரே நாளிலே கொல்லப்பட வேண்டும் என்று எஸ்தரின் புத்தகத்தில் அகாஸ்வேரு ராஜாவுடைய கட்டளையினால் பயந்த ஜனங்கள் தங்கள் வஸ்திரத்தை கிழித்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஸோ கோபம் வரும்பொழுதோ ஆத்திரம் வரும்பொழுதோ சில காரியங்களை கிழிக்கிறார்கள். ஆமீன் சொல்லுவோமா? இப்போ ஜனங்களுக்கு புரிஞ்சது என்ன? ஒரு ஆள் கோபம் வரும்பொழுது சட்டையை கிழிக்கிற மாதிரி ஆண்டவரை நீங்கள் வானத்தை கிழிச்சிட்டு இறங்கி வாங்க. ஆமென் அல்லேலூயா. அப்போ எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வருகையை ஜனங்கள், அதாவது வருகைனா ரெண்டாம் வருகை அல்ல, அந்த நேரத்தில் அவர்களுக்கு இருந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு தேவன் இறங்கி வர வேண்டும் என்று அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அப்படி என்றால் நம்முடைய தேவன் மேலே இருக்கிறவர் மட்டுமல்ல, நமக்காக கீழே இறங்கி வருகிற தேவனாகவும் இருக்கிறார். வேதத்திலே ஆண்டவர் இறங்கி வந்த அநேக சம்பவங்களை பார்க்கிறோம். இப்பொழுது இறங்கி வாரும் என்று சொன்னவர்கள் கடந்த காலத்தை நினைத்து பார்க்கிறார்கள். அதைத்தான் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வாசியுங்கள். நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்த போது நீர் இறங்கினீர். போதும். நாங்கள் எதிர்பார்த்திராத பல காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் செய்தீர் ஆண்டவரே. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ஆனால் அவ்வளவு பயங்கரமான காரியங்களை செய்தீங்க. நம்ம வாழ்க்கையில் கூட
நம்ம எதிர்பார்க்கிற காரியம் நிறைய நடக்கிறதில்ல, ஆனால் எதிர்பாராத காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. ஆமேன் சொல்லுவோமா? எதிர்பாராத காரியங்கள் அநேகம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்டாக. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு நாளும் நினச்சிருக்க மாட்டாங்க, குறிப்பிட்ட அந்த மாதத்தில் அந்த எகிப்தை விட்டு நம்ம வெளியே போவோம்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஆமேன் சொல்லுவோமா? நம்முடைய தேவன் எதிர்பாராத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற தேவன். எதிர்பார்த்து சோர்ந்து போயிருக்கலாம், ஆனால் நாம் எதிர்பார்த்திராத காரியங்களை அவர் வல்லமையாய் நமக்காய் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பாக வந்தபோது இந்த கடலிலே போவதற்கு இத்தனை பேருக்கு எவ்வளவு போட்டு தேடணும்னு தான் யோசிச்சிருப்பாங்களே ஒழிய, அவர்கள் சிந்தையில் தோன்றாத, அவர்கள் எதிர்பார்த்திராத ஒரு காரியம் நடந்தது. அதுதான் செங்கடலை தேவன் பிளந்தார். தேவ பிள்ளையே, நீங்கள் முன்னேற முடியாதபடி, நீங்கள் கடந்து போக முடியாதபடி உங்கள் வாழ்க்கையில் சில தடைகள் வரலாம். நீங்கள் அதை மேற்கொண்டு போவதற்கோ கடந்து போவதற்கோ நீங்கள் மனுஷிக எண்ணங்களிலே திட்டங்களிலே இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் யோசித்து பார்க்காத வழியை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுவோமா? நீங்கள் எதிர்பார்த்திராத காரியங்களை செய்ய இறங்குகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்டாதாக. நான் 2 செய்திகளை வைத்து ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். 2 செய்தியுமே கர்த்தர் கொடுக்குற செய்தி தான். நேற்றுக்கு சிஸ்டர் கேட்டாங்க, ஏப்பா செய்தி எடுத்துட்டிங்களா அப்படின்ட்டு. இல்லைன்னு, 2 ஏதோ செய்தி சொன்னீங்களே அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், 2 செய்தி கையில் இருக்குது. அந்த 2 செய்தியும் தேவனுடைய பாதத்தில் வச்சு நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் எந்த செய்தியை கொடுக்குறாரோ அந்த செய்தியை கொடுப்பேன்னு சொன்னேன். அந்த 2 செய்தியுமே அல்ல, 3வதாக கர்த்தர் ஒரு செய்தியை கொடுத்தார். அதுதான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வது. நேற்றைய மாலையிலே வந்து தேவ சமூகத்தில் நான் அமர்ந்து ஜெபித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்து, என் ஜனங்களுக்கு எதிர்பாராத காரியத்தை நான் செய்ய போகிறேன் என்பதை சொல் என்று சொன்னார். நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்கிறாத காரியங்கள், உங்கள் வாழ்க்கையில் யோசித்திருக்க முடியாத காரியங்களை செய்ய வல்லவர் நாம் ஆராதிக்கிற தெய்வம். ஸ்தோத்திரம். எதிர்பார்த்து அநேக நேரங்களில் நம்ம சோர்ந்து போகிறோம். ஏன்னா நமக்குன்னு ஒரு வழியை வைத்திருப்போம். இப்படி ஆண்டவர் கிரியை செய்யணும், ஆண்டவர் இதை செய்யணும்னு நிறையா குறிப்புகள் வச்சு ஜெபம் பண்ணி அந்த குறிப்புகள் நிறைவேறும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்போம். ஆண்டவர் அதை பற்றி கவலைப்படாமல், ஆண்டவர் வேறு விதத்திலே, நாம் எதிர்பாராத விதத்திலே கிரியை செய்கிற தெய்வம். செங்கடலை கடந்து போவதற்கு மனுஷீகத்தில் அவர்கள் என்ன நினைத்திருப்பார்கள்? உள்ளே இறங்கி போகிறதுக்கு ஆழம் எவ்வளோ இருக்குன்னு பாரு, கொஞ்சம் டெஸ்ட் பண்ணியிருக்கலாம். முழங்கால் அளவுக்கு போய்கிட்டே இருக்கோம், அடுத்து கழுத்தளவு வருது, ஐயோ உள்ளே போக முடியாது அப்படிங்கும்போது ஜனங்கள் ஓலமிடுகிறார்கள். இப்போ காரணம், பின்பாக பார்வோனுடைய சேனை வருகிறது. அவர்கள் என்ன எதிர்பார்த்தார்கள்? சாவை எதிர்பார்த்தார்கள். தேவன் ஜீவனுக்கான வழியை திறந்து கொடுத்தார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற நெருக்கத்தை பார்க்கும் பொழுது, இனி நான் தப்பிக்க வழி இல்லை, இனி எனக்கு வாழ்வதற்கு வழி இல்லை, இனி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, சாவுதான் எனக்கு என்று ஒருவேளை நீங்கள் நினைத்திருக்கலாம். தேவன் சாவதற்காக நம்மை அழைக்கவில்லை, வாழ்வதற்காக அழைத்திருக்கிறார். அவர் நாம் அறியாத எதிர்பார்த்திராத வழிகளை திறக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. கானா ஊரில் நடந்த கல்யாணத்தில் யோசித்து பாருங்கள். திராட்சை ரசம் எல்லாம் காலியாகிவிட்டது. ஆனால் அவர்கள் யாரும் எதிர்பார்க்கவில்லை, கால் கழுவுவதற்கு வைத்திருக்கிற அந்த ஜாடியிலிருந்து வர்ற தண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக மாறப்போகுதுன்னு அவங்க யாருமே எதிர்பார்க்கலை. ஆமேன் சொல்லுவோமா? கால் கழுவுவதற்காக வைத்திருக்கிற அந்த ஜாடி தண்ணி, ஒருவேளை நீங்கள் ஒரு அற்பமான இடத்துல நான் ஒன்றுக்குமே லாயக்கில்லை, நான் எதுக்குமே பயன்பட மாட்டேன்னு நினைக்கலாம். உங்களை தான் கர்த்தர் ருசியுள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். அந்த ரசம், அந்த தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறும் என்று யாருக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இந்த நாட்களில் சில இடங்களில் மேஜிக் மாதிரி நான் பார்க்குறேன், யூடியூப்பில் கூட நீங்கள் பார்க்கலாம். எல்லாரும் சீல்டு பண்ணப்பட்ட வாட்டர் பாட்டிலை கொண்டு வாங்கன்னு ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு. அந்த பாட்டிலை கொண்டு வர்றாங்க, முன்னாடி வைக்கிறாங்க. அவர் ஜெபம் பண்ணுறாரு, இப்போ இது ரசமாக மாறப்போதுங்கிறாரு. உடனே ஜெபம் பண்ணுமே வந்து பாட்டிலை வச்சவங்க குடிச்சு பாருங்கங்கிறாங்க. குடித்தோடனே துள்ளுறாங்க, அபிஷேகத்தை நரம்ப. ஐயோ இது எப்படி திராட்சை ரசமாக மாறிச்சுன்னா, கலர் மாறலை, வெள்ளையத்தான் இருக்குது. குடிச்சு பார்த்துட்டு திராட்சை ரசம் மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது தேவன் எப்பொழுதுமே அற்புதங்களை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவதற்காக செய்ய மாட்டார், தேவைகளுக்காக செய்வார். ஆண்டவர் எனக்கு வல்லமை இருக்கிறது, நான் என்ன செய்கிறேன் பார் என்று அப்படி செய்வதற்கு அவர் மெஜிஷியன் கிடையாது, அவர் தேவன். இந்த நாட்களில் இயேசுவின் நாமத்தினால மேஜிக் வேலைகள் நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு.
அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினதுனால் என்ன பிரயோஜனம்? இந்த ஊழியக்காரர் பயங்கரமானவர்னு அவருடைய பேர் பிரபலமாகும், அவ்வளோதான். ஆண்டவர் அந்த இடத்துல தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினதுக்கு காரணம் ஒரு குடும்பத்தினுடைய அவமானம் நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக. என் தேவன் எந்த அற்புதத்தை செய்தாலும் அதில் அவருடைய நாம மகிமைக்கும் ஜனங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படுவதற்கு. நான் பாட்டில் கொண்டு வந்து வைக்கிறேன், இங்கே தண்ணி திராட்சரசமாக மாறுது, அப்படியெல்லாம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சு நம்ம ஆண்டவர் பிரபலமாகணுங்கிற அவசியமே இல்லை. நான் சொல்ல வருகிறது என்னவென்றால், அவர்கள் அந்த தண்ணி திராட்சரசமாய் மாறும் என்று எதிர்பார்க்கவில்லை. கால் கழுவதற்குத்தான் லாயக்கென்று நினைத்தார்கள். ஒருவேளை உன் குடும்பம் இதற்குத்தான் நீ லாயக்கென்று உன்னை ஒதுக்கி இருக்கலாம், இந்த சமுதாயம் உன்னை ஒதுக்கி இருக்கலாம், நீ இதுக்குத்தான் லாயக்கு, நீ வேற எதுக்குமே லாயக்கில்லைன்னு சொல்லலாம். உங்களைத்தான் ருசியுள்ளவர்களாய் என் தேவன் மாற்ற முடியும். நீ எதிர்பார்த்திராத வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. 38 வருடமாய் வியாதியிலே கிடந்த ஒரு மனிதன், அவன் எதிர்பார்க்கவில்லை இன்றைக்கு எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று. 38 வருடமாக அந்த வியாதியில் இருந்து இருந்து அவனுக்கு பழகிவிட்டது. சில நேரங்களில் விசுவாசிகளுக்கு பிரச்சனையில் வாழ்ந்து வாழ்ந்து பழகிறோம், விடுதலைக்காக ஜெபம் பண்ண மாட்டாங்க. நடக்கிறது நடக்கட்டும், இனி என்னத்தை ஜெபம் பண்ணன்ட்டு. தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் எப்பொழுதுமே அவருக்கென்று ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். நாம் பழகி போய்விடக்கூடாது, எதிர்பார்ப்போடு கூட வாழ வேண்டும். ஒரு நாள் இந்த நிலை மாறும், ஒரு நாள் இந்த பிரச்சனை மாறும், ஒரு நாள் இந்த போராட்டம் மாறும், ஒரு நாள் எனக்கு விடுதலை கிடைக்கும், ஒரு நாள் நான் வெற்றி பெறுவேன், ஒரு நாள் நான் பரிசுத்தமாவேன். அந்த எண்ணத்தோடு நீங்கள் வாழும்போது கர்த்தர் அவன் அந்த விசுவாசத்தில் வாழ்ந்தான். ஆனால் எதிர்பாராத நேரத்தில் அவனுக்கு வெற்றி கிடைத்தது, விடுதலை கிடைத்தது. அவன் எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை கர்த்தர் செய்தார். எஸ்தருடைய நாட்களிலே நான் சொன்னது போல அகாஸ்வேரு ராஜா, அவன் ஒரே நாளிலே 127 தேசங்களிலே, இந்தியாவிலிருந்து எத்தியோப்பியா வரைக்கும், ஆசியா கண்டத்தை கடந்து ஐரோப்பா கண்டத்து வழியாக போய் ஆப்பிரிக்கா கண்டத்துக்குள்ளே இறங்கி வரணும், 127 நாடுகளை அரசாண்டு கொண்டிருந்தான். பல மாதங்களுக்கு முன்பாகவே செய்தி போய்விட்டது, குறிப்பிட்ட மாதத்தில் யூதர்களை அழிக்க வேண்டும் என்று செய்தி பரவிவிட்டது. எதிரிகள் அந்த குறிப்பிட்ட மாதத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள், குறிப்பிட்ட தேதிக்காக. எதற்காக? தேவனுடைய பிள்ளைகளை அழிப்பதற்காக. ஒரு சாவை எதிர்பார்த்து தேதி குறிக்கப்பட்டாகிவிட்டது. அநேக இடங்களிலே நான் சாட்சி கேட்டிருக்கிறேன். மருத்துவத்தில் இப்படி குறித்திருப்பார்கள், இவர்கள் இனி பிழைக்க மாட்டார்கள் என்று. ஆனால் கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்தார் என்று சொல்வார்கள். 2 வருஷம்தான் நீ வாழ்வேன்னு சொல்லியிருந்திருப்பாங்க, ஆனால் இவர் 10 வருஷமாக வாழ்கிறேன்னு வந்து சாட்சி சொல்லியிருப்பார். மேகசின்களில் பார்க்குறோம், எத்தனையோ கூட்டங்களில் பார்க்குறோம். ஆண்டவர் அற்புதங்களை ஏராளமாய் செய்து கொண்டே இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யூதர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தேதியை நினைத்தாலே அன்றைக்கு நம்முடைய சாவு நிச்சயம் என்று வாழ்ந்தார்கள். அதைத்தான் சொன்னேன், சாவதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை, வாழ வைப்பதற்காக அழைத்திருக்கிறார். ஏனென்றால் அவருக்குள் ஜீவன் இருக்கிறது, அவர் நமக்குள் வாசமாக இருக்கிறார். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருக்கிறது. ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டதாக. அந்த குறிப்பிட்ட தேதியில் நான் கடந்த நாட்களிலே ஒரு செய்தியிலே சொன்னது போல, இன்றைக்கு இருக்கிற மாதிரி ஃப்ளைட் பிடிச்சி எத்தியோப்பியாவுக்கு உடனே போயிட முடியாது ஒரு 10-11 மணி நேரத்தில். அன்றைக்கு ஒட்டகங்களிலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறி போனார்கள். மாத கணக்கில் பிரயாணம் பண்ண வேண்டும். மாத கணக்கில் பிரயாணம் பண்ணி தான் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். எல்லா நாடுகளுக்கும் போய் செய்தி சேர்ந்து விட்டது என்கிற உத்தரவாதம் கிடைத்த உடனே எல்லாம் தயாராக இருக்கிறார்கள். ராஜாவுடைய கட்டளை பிறந்து விட்டால் இனி மாற்ற முடியாது, சாவு நிச்சயம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இனி இது மாறாது, இதுதான் என் தலையெழுத்து அப்படின்னு நீங்கள் நினச்சி வாழலாம். அந்த தலையெழுத்தை மாற்றக்கூடியவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. குறிப்பிட்ட தேதியில் நல்ல கவனிங்க, திரும்ப ராஜாவிடத்தில் உத்தரவு கிடைக்குது. ஒரு அதே நாளில் யூதர்கள் தங்கள் எதிரிகளை மேற்கொள்ளும்படியாக காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று வேதம் சொல்கிறது. அப்போ இந்த நல்ல செய்தியை, கெட்ட செய்தி தீவிரமாய் போய்விட்டது, ஆனால் நல்ல செய்தி தாமதமானால் ஜனங்கள் அழிவது நிச்சயம். இந்த நல்ல செய்தியை கையில் வைத்திருக்கிறவர்கள் வேகமாய் ஓடுகிறார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாவுக்கு நியமிக்கப்பட்ட அந்த மக்களை விடுவிப்பதற்கு ஆண்டவர் ஒரு வழியை திறந்து விட்டார். ஆனால் அந்த செய்தி போய் சேராவிட்டால் ஜனங்கள் அழிந்து போவார்கள். எனவே இந்த செய்தியை கையில் வைத்திருக்கிறவர்கள் முன்பு ஓடின ஓட்டத்தை விட மிக வேகமாக போகிறார்கள். இன்றைக்கு முழு உலகமும் அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது. ஜனங்கள் அழியாதபடிக்கு தேவன் நம்முடைய கையில் நல்ல செய்தியை கொடுத்திருக்கிறார். ஏன் கிராமங்களிலே ஓடுகிறோம், ஏன் தெருக்களிலே ஓடுகிறோம், ஏன் வீதிகளில் வீடுகளுக்கு ஓடுகிறோம்?
ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது. ஜனங்களை அழிவிலிருந்து தப்புவதற்குரிய நல்ல செய்தி நம்மிடத்தில் இருக்கிறது. அந்த செய்தியை கொண்டு ஓடுவோமானால் ஜனங்கள் காப்பாற்றப்படுவார்கள். ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள் எந்த நாளில் அழிவுன்னு நினச்சாங்களோ அந்த நாளில் எதிரியை அழிக்க போகிறோன்னு அவங்களுக்கு தெரியாது. எதிர்பார்க்காத காரியங்களை கர்த்தர் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமேன் சொல்லுவோமா? நான் இன்னும் மெசேஜுக்குள்ளே போகல, முன்னுரையில் தான் இருக்கேன். எதிர்பாராத காரியங்களை செய்கிற தேவன். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது ஒரு நாளும் எதிர்பார்த்திருக்க மாட்டான், நான் ராஜாவாவேன் என்று. ஆமேன் சொல்லுவோமா? நீங்கள் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற வேளையில் தான் கடைசி வரை இருப்பீர்கள் என்கிறது ஒருவேளை தேவ திட்டமாக இருக்கலாம், ஒருவேளை மாறவும் செய்யலாம். உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வேலையை கர்த்தர் கொடுக்கலாம். உங்கள் டிபார்ட்மெண்ட் வேறையாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை கொண்டு போய் சேர்க்குற இடம் வேறையாக இருக்கலாம். தாவீது காடுகளிலே வனாந்தரங்களிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அவன் பட்டணத்தை விட்டு வெளியே இருந்தவனை பட்டணத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்தார். அதான் ப்ரொமோஷன். ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார்? ஒருத்தவங்களை பழி வாங்கன்னா தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றுப்பா அப்படிம்பாங்க. நீங்கள் தண்ணி இல்லாத காட்டில் இருக்கீங்களா? வனாந்தரங்கிறது என்னது? தண்ணி இல்லாத காடு. நீங்கள் தேவனோடு மட்டும் செஞ்சறீங்க, தண்ணி உற்பத்தி ஆகிற இடத்துக்கே கர்த்தர் உங்களை கொண்டு வருகிற தேவனாக இருக்கிற ஸ்தோத்திரம்டாதாக. பேதுரு அப்போஸ்தலன் இயேசு அழைத்த போது முழு உலகத்திலும் தன்னை பற்றி பேசப் போகிறார்கள் என்று அவன் எதிர்பார்த்திருக்க மாட்டான். சாதாரண மீன் பிடிக்கிற மீனவன், கலிலேய கடலோரமாக ஒரு இடத்துல வாழ்ந்தவன். ஆனால் அவனை கொண்டு கர்த்தர் செய்த அற்புதங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்திருக்க. ஒரு நாள் நான் ஒரு பெரிய அப்போஸ்தலனாக போகிறேன், என்னை கொண்டு தேவன் இப்படியெல்லாம் செய்ய போகிறார் என்று எதிர்பார்க்கவில்லை. தேவ பிள்ளைகளே, ஊழியம் செய்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எதிர்பார்த்திராத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா அவனை கனம் பண்ணுவார். ஸ்தோத்திரம். யோசேப்போடு கூட திருமணத்துக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. அந்த குறிப்பிட்ட நாளில் கனவுல வாழ்ந்துகிட்டு இருக்காள் மரியாள். வருங்கால புருஷனோடு சந்தோஷமாக வாழலான்னு சொல்லி கனவுல வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று தூதன் வந்து சொல்கிறான், நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பவதியாக போகிறேன்ட்டு. எப்படி இருந்திருக்கும்? எதிர்பாராத காரியம், ஷாக். அது அவமானம். ஒரு பெண் கல்யாணத்துக்கு முன்னாடி பிள்ளைத்தாச்சி ஆகிட்டா அப்படின்னா அந்த சமுதாயம் என்ன சொல்லும்? யோசிச்சு பாருங்க. மரியாளுக்கு அந்த நிலைமை தான். அவமானம், நிந்த, போகிறவங்க வர்றவங்கெல்லாம் பேசுவாங்க. ஆனால் அதை சகித்து கொண்டு தேவன் தனக்குள் பிறப்பதற்கு தன்னை அர்ப்பணித்தார். இயேசுவை நாம் சுமக்க வேண்டுமானால் நிந்தைகளையும் சுமக்க வேண்டும். ஊழித்து போகும்போது எங்கேயுமே இந்த மாதிரி ரெட் கார்பெட் போட்டு நம்மளை வரவேற்க மாட்டாங்க. கேட்டிங்களா? ஊழியத்தில் பாடுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, போராட்டம் உண்டு, அவமானம் உண்டு. ஒரு விஷயம், இப்போ எபினேசர் குடியிருக்க வீட்டுக்கு பக்கத்து தெருவில் நானும் சிஸ்டரும் போய் அந்த நாட்களில் அப்போ எல்லாம் நான் ஜோல்னா பை போட்டிருப்பேன். 2 பேரும் போய் ட்ராக்ஸ் கொடுக்க போகிறோம். ஒரு அம்மா கதவை முடி வந்துருச்சுங்க காலங்காத்தால் அப்படின்ட்டு. புரியுதா உங்களுக்கு? காலங்காத்தால் வந்துருச்சுங்க அப்படின்ட்டு போனாங்க. அம்பாள்கிட்டவருக்கு நம்ம சர்ச்சை வச்சுருக்கும் போது ஆப்போசிட்டில் கீழே சிஸ்டர் இறங்கி வந்து அங்கே போகிற பையன்கிட்ட ட்ராக்ஸ் கொடுத்தாங்க. கசைக்கு மூஞ்சியில் தட்டான். அவமானம்தான். பேசாமல் வர்ற வருமானத்தை வச்சுட்டு நல்லா சாப்பிட்டு வீட்டிலே உட்காந்துருக்கலாம். நீங்களோ நானோ யாராக இருந்தாலும் இயேசுனுடைய ஊழியத்தை செய்யணும்னா, இயேசுவை சுமந்துட்டு போகணுன்னா அவமானத்தை ஏற்றுக்கொள்ளணும். அன்றைக்கு அவளுக்கு அவமானமாக இருந்திருக்கலாம், ஆனால் முழு உலகமும் அவளை பாக்கியவதி என்று சொல்ல போகிற அந்த எதிர்பாராத காரியத்தை கர்த்தர் கொடுத்தார். எனவே கடந்த காலங்களில் நீங்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது எதிர்பாராத காரியங்கள், எந்த மீதியானியருக்கு பயந்து ஆலைக்கு பக்கத்தில் போரடித்தான கிதியோன், அவனை கொண்டுதான் மீதியானியர்களை ஜெயிக்கப் போகிறார் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. எதை கண்டு பயப்படுகிறாயோ அதை உன்னை கொண்டே கர்த்தர் மேற்கொள்ள வைப்பார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். எந்த காரியத்தை கண்டு நீங்கள் பயப்படுகிறீர்களோ அது வேறு ஒரு ஆள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நீங்கள் மேற்கொள்ளணுங்கிற அவசியம் இல்லை. உங்களை கொண்டே அதை ஜெயிக்க வைக்க என் தேவனால் முடியும். விசுவாசிக்கிறவங்க சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அதே போல் சவுல் ஒரு நாளும் தான் கிறிஸ்தவனாய் மாறுவேன் என்று நினைத்திருக்க மாட்டான். அவனுடைய கனவெல்லாம் கிறிஸ்தவர்களை கொலை செய்ய வேண்டும், அடிக்க வேண்டும், துன்புறுத்த வேண்டும். அவன் எதிர்பார்க்கவே இல்லை, நான் அடிப்பது போல என்னை ஒருத்தன் அடிக்கப் போகிறான் என்று. எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பா. ஒருவேளை இங்கே உட்காந்துருக்கவங்க நீங்கள் நினைக்கலாம், எனக்கு ஆண்டவர் அந்த வேலை கொடுக்க போகிறார், இந்த வேலை கொடுக்க போகிறாரு. படிச்சுட்டு இருக்க பிள்ளைகள் அல்லது வேலைக்கு போயிருக்கவங்க, உங்களுக்கு தெரியாது, திடீர்னு ஊழியத்துக்கு வான்னு கூப்பிடுவார். அப்போ பணத்தை யோசிக்கக்கூடாது.
பணத்தை கால்குலேட் பண்ணக்கூடாது. ஊழியத்துக்கு போயிட்டால் எவ்வளோ வருமானம் வரும், என்ன ஏது, ஒன்றுமே இல்லாமல் என்னை பின்பற்றி வான்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். அந்த சவுல் அவன் நினைத்தது வேறு. நியாயப்பிரமாணத்தை காப்பதற்காக அவன் துடித்தான். ஆனால் கடைசியில் நியாயப்பிரமாணத்தில் ஒன்றுமே இல்லை, கிருபையின் பிரமாணத்தில் தான் எல்லாம் இருக்குங்கிறத சொல்கிறதுக்கு அவனையே கர்த்தர் பயன்படுத்தினார். நீ ஊழியத்துக்கு எதிராக இருக்கலாம், உன்னையே ஊழியக்காரனாய் கர்த்தர் மாற்றி விடுவார். நீ எதிர்பாராத காரியங்களை, சில நேரத்தில் உங்கள் மனைவி ஊழியத்துக்கு பிறகு நீங்கள் தடையாக இருக்கலாம், ஜாக்கிரதையாக இருங்க, உங்களையே ஊழியக்காரனை மாற்றிடுவார். அவர் பேசிட்டாருன்னா நீங்கள் மாற முடியாது. நீ வேலையை விட்டு வாப்பா. அதனால் என்ன சொல்கிறேன்னா, மனைவிமார் ஊழியத்துக்கு போனால் அம்மா போயிட்டு வாம்மா, சந்தோஷமாக போயிட்டு வாமான்னு சொல்லுங்கள். தடை பண்ணிங்கன்னா அந்த அம்மா உட்கார வச்சுட்டு உங்களை ஊழியத்துக்கு வந்துடுவார். ஆமீன் சொல்லுவோம்மா. அதை போல தான் சகோதரிமாரும். புரியுதா? ரைட். தடுக்கிற ஆளாக இருந்தால் ஆண்டவர் அவனை செயல்படுகிற மனுஷனாய் மாற்றினார். அல்லேலூயா சொல்லுவோமா. ஸோ கடந்த நாட்களை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது எதிர்பாராத காரியங்களை செய்தார். சரித்திரத்தை பார்க்கும், இதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறார்கள். நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்தபோது, செங்கடல் பிளக்கும்னு எதிர்பார்க்கலை, கண்மலையிலேருந்து தண்ணி வரும்னு எதிர்பார்க்கலை, எரிகோ கோட்டை உடையணும்னு நாங்கள் எதிர்பார்க்கலை. இதெல்லாம் எதிர்பாராத காரியங்களை செய்தபோது நீர் இறங்கி வந்தீர் ஆண்டவரே. இப்போ எங்களுக்கு பிரச்சனை இருக்குது. என்னன்னா, எதிரிகள் சூழ்ந்து இருக்கிறார்கள், ஆபத்து இருக்கிறது. எனவே முன்பு இறங்கினது போல இறங்கி வாரும். இன்னைக்கு உள்ள இஸ்ரவேலுடைய சூழ்நிலை என்ன தெரியுமா? இன்றைக்கு உள்ள சூழ்நிலையின்படி சிரியாவில் இட்லிப் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதியில் 18,000 IS தீவிரவாதிகள் இருக்கிறார்கள். இன்னும் சில தீவிரவாத இயக்கங்களை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், மதவாதிகள் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. அந்த தீவிரவாதிகளை 18,000 தீவிரவாதிகளை அழிக்கப் போகிறோம் என்கிற பெயரிலே ரஷ்யா 1,20,000 இராணுவ வீரர்களை அங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. இதற்கு பின்னணி என்ன? இஸ்ரவேலை தாக்குவதற்காக பயங்கரமான ஆயுதங்களோடு. கேட்டீங்களா? அதே போல சைனா தன்னுடைய 10 ரொம்பவும் திறமையுள்ள மேம்படுத்தப்பட்ட 10 போர்க்கப்பல்களை மிடில் ஈஸ்ட்டுக்கு, மத்திய தரைக்கடலுக்கு அனுப்பியிருக்கிறது. எல்லாம் இந்த எருசலேமை சுற்றிலும். எருசலேமை சூழ எதிரிகள் பாளையம் இறங்கும்போது தேசத்துக்கு முடிவு வரும், உலகத்துக்கு முடிவு வரும். இயேசு கிறிஸ்துடைய வருகை நாட்கள். நம்ம எந்த நாளில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்? இயேசு கிறிஸ்துடைய வருகை நாளில். நீங்கள் இதை புரிஞ்சுக்கிறோன்னா எசேக்கியேல் 38 அதிகாரத்தை இன்றைக்கி வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். எசேக்கியேல் 38 அதிகாரம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நடக்கப் போகிறது. அமெரிக்கா தன்னுடைய பங்குக்கு அதுவும் தீவிரவாதிகளை அழிக்கிறோம் என்கிற பேரில் ஏராளமான ட்ரூப்புகளை கொண்டு வந்து அங்கே இறக்கி இருக்கிறது. F-35 என்று சொல்லக்கூடியதான சில விமானங்களை இஸ்ரேல் வைத்திருக்கிறது. அது எந்த ரேடார் கருவிலையும் படாது, அதை யாரும் தாக்கி அழிக்கவும் முடியாது. ரஷ்யாட்ட S-300 என்று சொல்லக்கூடியதான சில விமான தடுப்பு ஏவுகணைகள் உண்டு. அதை ஏராளமாய் கொண்டு வந்து சிரியா பகுதியிலே இறக்கி வைத்திருக்கிறது. பயங்கரமான போராட்டங்கள். 3 நாளுக்கு முன்பாக தீவிரவாதிகள் ராக்கெட்டை இஸ்ரேலிலே போட்டு விட்டார்கள். அங்கே வெடித்து சில நஷ்டங்கள். இஸ்ரேல் பதிலுக்கு காசா பகுதியில் தன்னுடைய விமானங்களை அனுப்பி குண்டுகளை பொழிந்து கொண்டிருக்கிறது. உலகத்தின் முடிவு இந்தியாவில் நடப்பதை வைத்து அல்ல, இஸ்ரேலில் நடப்பதை வைத்து தான். நாம் இஸ்ரவேலை கவனிக்க வேண்டும். இப்பொழுது இஸ்ரவேலைகளை எதிரிகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்ன? ஆண்டவரே, அன்றைக்கு இறங்கினது போல வானத்தை கிழித்து இறங்கும் ஆண்டவரே. இஸ்ரவேலை கர்த்தர் காப்பாற்றுவாரா? சொல்லுங்க, காப்பாற்றுவாரா? இங்கே தான் நீங்கள் உணரணும். இஸ்ரவேலை கர்த்தர் இந்த நேரத்தில் காப்பாற்றாமல் விட்டு விடுவார். இந்த நேரத்தில் காப்பாற்ற மாட்டார். யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கும். அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டிவாக வரும், ரஷ்யா சிரியாவுக்கு சப்போர்ட்டாக வரும். இப்படி ரஷ்யாவும் சைனாவும் சேர்ந்து சிரியாவும் சேர்ந்து இஸ்ரேலை அழிக்கும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். இப்படிப்பட்ட காலங்களில் தான் 3ஆம் உலக மகா யுத்தம் ஆரம்பிக்க போகும். அதற்கு முன்பு இயேசு வந்து பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்வார். அநேக இடங்களில் நான் போகிற இடத்துலலாம் சொல்லுவேன், சபைக்குள்ளே இருக்கிற விசுவாசிகள்லாம் பரலோகத்துக்கு போவாங்கன்னு நினைக்காதீங்க. சர்ச்சுக்கு வந்ததுனால பரலோகத்துக்கு போக முடியாது. நான் இந்த வேதத்தை ஃபாலோ பண்ணால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். எத்தனை வருஷம் கிறிஸ்தவங்கிறது முக்கியம் இல்லை, நான் இன்றைக்கி எப்படி கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறேங்கிறது தான் முக்கியம். எனவே தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகையின் நாட்களில் அல்ல, நிமிடங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு நம்மை சுற்றிலும் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது.
எதிர்பாராத பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் இறங்கி வர வேண்டும். ஆமேன் சொல்லுவோமா? நம்ம ஜெபிக்க வேண்டிய ஜெபம், ஆண்டவரே இந்த ஏரியாக்களில் கிரியை செய்து கொண்டிருக்கிற சத்துருக்கள், நாம் இன்றைக்கு எந்த நாட்டையும் சத்துருவாய் பார்க்க வேண்டாம். நமக்கு இருக்கிற ஒரே சத்துரு பிசாசு. அவன் ஜனங்களை அழிப்பதற்கு பில்லி சூனியங்களினாலும் ஏவலினாலும் செய்வனையினாலும் மந்திரங்களினாலும் அவன் கட்டி வைத்திருக்கிறானே, அந்த கட்டுகளை அறுப்பதற்கு நாம் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே எங்கள் பகுதியில் நீர் வானங்களை கிழித்து இறங்கும் ஆண்டவரே என்று ஜெபிக்க வேண்டும். நாங்கள் ஊழியம் செய்கிற கிராமங்களிலே வானங்களை கிழித்து இறங்கும் ஆண்டவரே. நாங்கள் கேர்சல் நடத்துகிற பகுதியில் வானங்களை கிழித்து இறங்கும் ஆண்டவரே. நாம் அப்படிப்பட்ட ஜெபத்தை செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம். தூக்க கலக்கத்தோடு அசதியாய் செய்கிற ஜெபம் அல்ல. தேவனே நீர் வானங்களை கிழித்து இறங்கி வாரும் என்று. ஆமேன் சொல்லுவோமா? தேவன் வேதத்தில் பல நேரங்களில் இறங்கி வந்திருக்கிறார். அதைத்தான் இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன். தேவன் இறங்குவது முக்கியம் இல்லை, எதற்காக இறங்குகிறார் என்பது முக்கியம். ஆமேன் சொல்லுவோமா? தேவன் இறங்கின சந்தர்ப்பங்கள் நமக்கு இருக்கிற இன்னும் ஒரு 40 நிமிடத்தில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக ஆதியாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 5-7 வசனங்களை வாசிக்கலாம். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். ஆண்டவர் நோவாவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றார். அது தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம். ஆனால் 10ஆம் அதிகாரத்தில் ஒருவன் வருகிறான், நிம்ரோது என்பவன். நிம்ரோது என்பது அவன் பெயர் அல்ல. நிம்ரோது என்றால் தேவனுக்கு எதிரானவன் என்ற அர்த்தம். முதலில் உலகத்தில் விக்கிரக ஆராதனை, தேவனை வணங்குவதை விட்டுவிட்டு விக்கிரகத்தை வணங்கச் செய்தவன் இந்த நிம்ரோது. கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான் என்றால் கர்த்தருக்கு முன்பாக எதிராக செயல்படக்கூடியவனாக இருந்தான் என்ற அர்த்தம். தேவனுக்கு முன்பாக தேவனோடு சண்டை போடக்கூடியவனாக, தேவன்கிட்ட சண்டை போட முடியாது, தேவனை எதிர்க்கிறவனாக இருந்தான். அந்த நிம்ரோது ஒரு திட்டத்தை கொடுக்கிறான். என்ன? நாம் பூமி எங்கும் சிதறி போகாதபடி வானலாவ ஒரு கட்டடத்தை கட்டுவோம் என்று சொல்கிறார்கள். வானலாவ கட்டடம் கட்டுவது தவறா? இல்லை. ஆனால் நோக்கம் என்ன? ஏற்கனவே ஒரு ஜல பிரளயம் வந்து முழு உலகத்தையும் அழித்து விட்டது. எல்லா மலைகளும் மூடிவிட்டது. ஆனால் இனி நாம் கட்டப்போகிறது எல்லா மலைகளை விட உயரமான ஒரு கட்டடத்தை கட்ட வேண்டும். பாபேல் கோபுரத்தை கட்ட வேண்டும் என்று அவன் திட்டமிட்டான். ஏன் தேவன் அங்கே இறங்கினார் தெரியுமா? தன்னுடைய திட்டத்துக்கு மாறான ஒரு திட்டம் எங்கே நடக்கிறதோ அதை அழிப்பதற்கு தேவன் இறங்குவார். உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் உங்களை குறித்து ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். நீங்கள் பிறக்கும் போதே ஆண்டவர் உங்களுடைய தாயின் கருவிலே உங்களை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ உங்களை படைக்கும் போதே பார்த்த தேவன் தம்முடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கு உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை மாதிரியாக வைத்திருக்கிறார். அந்த மாதிரியின்படி வாழத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். அதை எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? அவருடைய சமூகத்தில் வரும் பொழுது நாம் தெரிந்து கொள்ள முடியும். நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை வைத்திருப்போம். நம்முடைய மனது, நம்முடைய மாம்சம் எதை விரும்புகிறதோ அதை செய்வதற்கு ஒரு திட்டமிடுவோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் இந்த பூமியிலே கர்த்தர் ஒரு வாழ்க்கையை நியமித்திருக்கிறார். இப்படித்தான் வாழ வேண்டும், இதை செய்ய வேண்டும், இப்படி நடக்க வேண்டும் என்கிற வாழ்க்கையை தேவன் நியமித்திருக்கிறார். தேவன் நியமித்ததை அறியாமல் நான் விரும்புகிற வாழ்க்கையை நான் நடத்துவேனேனால் அதில் நான் வெற்றி அடையாதபடி அதை உடைப்பதற்கு இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறார். சிலர் சொல்லுவாங்க, நான் செய்கிறது ஒன்றுமே உருப்பட மாட்டேங்குது. பைபிள் சொல்லுது அவன் செய்வதெல்லாம் வாய்க்குன்னு சொல்லுது. ஆனால் நான் செய்கிற காரியங்களில் முயற்சி அது பலிக்க மாட்டேங்குதே, நான் எடுக்கிற காரியங்கள்லாம் தோல்வி அடைந்துருதே. சிந்தித்து பாருங்கள், தேவ சித்தத்தின்படி செய்கிறீர்களா? பாபேல் கட்டுவதை, ஒரு கட்டடம் கட்டுவது தேவனுக்கு ஒரு பெரிய காரியம் அல்ல. மனிதன் கட்டுவதை அது அவர் ஒரு பொருட்டாக நினைக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஆனால் தேவனுக்கு எதிராக ஒரு காரியத்தை நான் சாதித்து விட்டேன் என்று மனிதன் பெருமை பாராட்டாதபடிக்கு மனிதனுக்கு மேலாக ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்காக கீழே இறங்கினார். நீங்கள் உலகத்தானாக இருந்தால் எப்படி வேணாலும் வாழுங்கள் என்று கர்த்தர் விட்டு விடுவார். நீங்கள் அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற ஒரு நியமத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அதற்கு மாறாக நீங்கள் வாழும்போது உங்களுடைய மனசும் மாம்சமும் எதை விரும்புகிறதோ அதை செய்யும்படியான ஒரு வாழ்க்கை வாழும்போது நீங்கள் போடுற திட்டத்தை எல்லாம் கர்த்தர் தடுத்துருவார். ஆனால் என்னைக்கு கர்த்தருடைய சித்தத்தில் சேர ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு பல வழிகளை திறந்து அவர் நினைத்ததெல்லாம் வாய்க்கும்படி கர்த்தர் அற்புதம் செய்வார். உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி தடை வருதா?
எடுத்த காரியத்தை முடிக்க முடியலையா? யோசிச்சு பாருங்க, இது கர்த்தருடைய சித்தத்தின்படி தான் நடக்கிறதா இல்லையா என்பதை. இவர்கள் இந்த திட்டம் போட்டதுக்கு காரணம் என்ன? பூமி எங்கும் ஒரே பாஷை இருந்தது. 11ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பூமி எங்கும் ஒரே பாஷை இருந்தது. 3ஆம் வசனத்தில் அவர்கள் சமமான ஒரு இடத்துக்கு வந்தார்கள். ஸோ ஒரு பெரிய பில்டிங் கட்டணும்னா, 1 மாடி 2 மாடி கட்டணும்னா கொஞ்சம் சரிவான பகுதியில் கூட கொஞ்சம் பில்லர் போட்டு எழுப்பிட்டு கட்டலாம். ஆனால் ஒரு 50 மாடி கட்டணும்னா அது சமமான இடமா இருக்கணும். இவர்கள் பெரிய ப்ராஜெக்ட் வச்சுருக்கிறதுனால சமமான இடத்தை தேடினாங்க. அப்போ இவங்க செய்வதற்குரிய எல்லா காரியங்களும் பாசிட்டிவான திங்ஸ் நிறைய கிடைச்சது. புரியுதா உங்களுக்கு? ஹலோ, காரியங்கள் அனுகூலமாக இருப்பதற்காக கர்த்தருடைய சித்தம் என்று நினைத்து விடக்கூடாது. பாஸ்டர், நான் நடத்த ஆரம்பிச்சு எல்லாமே கைகூடி வருது. பாஸ்டர், கைகூடி வரும், ஆனால் அது முடியாது. கைகூடி வர்றதுக்காக நான் ஜெபம் பண்ண மாதிரியே நடந்துச்சு, எனக்கு இதெல்லாம் கிடைச்சது, ஆனால் கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ்கிறோமா? பாசிட்டிவாக காணப்படுறதெல்லாம் தேவ சித்தம் கிடையாது. அதுக்காக நெகட்டிவாக காணப்படுங்கிறக்கா தேவ சித்தம் இல்லைன்னு விட்டுற முடியாது. அந்த நெகட்டிவான சுச்சுவேஷனை மாற்ற தேவனால் முடியும். நம்ம பண்ணுறதுன்னா சூழ்நிலை பார்ப்போம், நெகட்டிவாக இருக்கும், எதிர்மறையான சூழ்நிலை இருக்கும், ஐயோ தேவ சித்தம் இல்லை போல் அப்படின்றோம். ஆனால் எல்லா வழிகளும் திறக்கும்போது ஓ தேவ சித்தம் நினைப்போம். கர்த்தர் எங்கே கையை வைக்கணுமோ அங்கே கையை வைப்பார். ஏன் வாழ்க்கையில் நான் நினைத்த காரியம் நடக்கலைன்னா ஏன் குழப்பம் வருது? நான் போட்ட திட்டத்தின்படி ஏன் நடக்க மாட்டேங்குது? அது தேவ சித்தமா? நிலக்கீழும் செங்கலும் இருந்தது. 6ஆம் வசனத்தில் ஆண்டவரே சொல்கிறாரு, இவங்க செய்கிறத யாரும் தடுக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. வாசிங்க அந்த வசனத்தை. அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். பார்த்தீங்களா அவங்களுக்கு என்ன இருந்துச்சு? ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதே வார்த்தையை இவங்க சொல்லுவாங்க. நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று ஆண்டவர் ஏசாயாவில் கேட்டார். இன்றைக்கி இந்த ஜனங்கள் சொல்கிறாங்க, நம்ம செய்கிறது யாருமே ஏன் தடுக்க முடியாது தெரியுமா? எல்லாரும் ஒன்று சேர்ந்து கட்டுறாங்க. எதிரின்னு ஒருத்தர் இருந்தால் தானே வந்து தடுப்பான். ஹலோ, உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே நீங்கள் ஒருமனப்பட்டு செயல்படலாம், ஆனால் தேவ திட்டம் இல்லாட்டா கர்த்தர் தடுப்பார். ஆமென் சொல்லுவோமா? தேவ திட்டம் இல்லாவிட்டால் எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்க, எல்லாரும் ஒன்று சேர்ந்து எல்லாரும் அதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க, பிளான் அப்ரூவ் ஆகிடுச்சு, சாங்ஷன் ஆகி வந்துருச்சு, எல்லாம் ஓகே. ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாம் ஒன்று சேர்ந்துறதுனால இதை யாரும் தடுக்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன் சித்தம் இல்லை, நான் போய் தடுக்க போகிறேன்ட்டு ஆண்டவர் என்ன செய்கிறாரா? இறங்கி வராரா? அந்த திட்டத்துக்கு காரணம் தேவன் எங்களை இனி அழிக்க முடியாது என்பதற்காக. நீங்கள் இயற்கையாக செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் வந்து தடுத்துக்கிட்டு இருக்க மாட்டார் ஆண்டவர். நீங்கள் செய்கிற காரியம் தேவ திட்டத்துக்கு, தேவன் உங்களுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், அந்த வாழ்க்கைக்கு உங்களை உட்படுத்தாமல் நீங்கள் விரும்புகிற ஒரு வாழ்க்கைக்கு உட்படுத்தி அதிலே ஜெயம் காண விரும்புவீர்கள் என்றால் கர்த்தர் அதை முறித்து போடுவார். ஆமென் சொல்லுவோமா? தேவ திட்டம் இல்லாமல் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் தடுப்பார். பாசிட்டிவாக இருக்குங்கிறக்காக தேவ சித்தன்றக்கூடாது. ஆண்டவர் நினிவேக்கு போய் அந்த பட்டணம் 40 நாளில் அழிஞ்சிரும்னு போய் நீ அந்த ஜனங்களுக்கு சொல்லுன்னு யோனாட்ட சொன்னார். யோனா பார்த்தா, ஆண்டவர் கொடுக்கறது நல்ல செய்தியாக கொடுக்கக்கூடாதா? கவலைப்படாதே, கண்ணீர் விடாதே. எங்களுக்கு இருக்க பிரச்சனையே அதுதான். எவாஞ்சலிஸ்ட்டுங்கள் அவங்க பாட்டுக்கு, எனக்கு அன்புக்குரிய சகோதரனே, என் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ கவலைப்படாத. உட்காந்துருக்க ஜனமெல்லாம் ஓ எவ்வளோ அன்பான தெய்வன்ட்டு நாங்கள் போடுன்னு போடுறத பக்கம் தான் எங்களை பிடிக்க மாட்டேங்குது. எங்களுக்கும் ஆசை அப்படி தான் பண்ணணுன்ட்டு. ஆனால் ஆண்டவர் கொடுக்குற செய்தியை தானே சொல்ல முடியும், சொந்த வார்த்தையை சொல்ல முடியாது. யோனாவுக்கு என்ன பிரச்சனை? ஒரு நல்ல செய்தியை சொன்னால் போய் சொல்லிட்டு வரலாம், பட்டணம் அழிய போகுதுன்னு சொன்னால் சொல்லிட்டு வர்றதுக்குள்ளே என்ன அழிச்சிட்டானா என்ன பண்ணுறது? அதுதான் அவருக்கு பிரச்சனையா. சொல்லிட்டு வர்றதுக்குள்ளே நான் திரும்பி வருவேனாங்கிறது கேரண்டி கிடையாது. ஸோ யோனா பார்த்தாரு, எஸ்கேப் ஆகிடலான்ட்டு. இன்றைக்கி நமக்கு தெரிஞ்ச பாஷை அது, அப்படி தானே? ப்ரேயர் இருக்குன்னா என்ன செய்வோம்? எஸ்கேப் ஆகிடும். ஆண்கள்லாம் ஆராதனை முடிஞ்சுமே உட்காருங்கன்னா என்ன செய்வோம்? பார்த்தீங்களா என்ன செய்வோம்? நிறைய அது நமக்கு அனுபவம் உண்டு. ஆராதனை முடிந்த உடனே வாலிபர் கூட்டம் இருக்குது அப்படின்னா என்ன செய்வான்? நைஸாக எஸ்கேப் ஆகிடும். நீ எங்கேயும் போக முடியாது. எஸ்கேப் ஆகி எங்கே போன யோனாவே? எஸ்கேப் ஆகி போனேன், பேசாமல் கண்காணாத இடத்துக்கு தர்சீஸுக்கு போயிடலான்ட்டு போனேன். உனக்கு டிக்கெட்டு வாங்குறதுக்கு கவுண்டர் ஓப்பன் ஆகி இருந்தது உண்மை, அந்த கப்பல் புறப்படாமல் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தது உண்மை, ஆனால் நீ போய் சேரலை.
சில ஆரம்ப அனுகூலங்களை பார்த்து தேவ திட்டம் என்று நினைத்து விடக்கூடாது. போய் சேர்ந்தா தான் தேவ திட்டமா இல்லையான்னு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ யோனா போனார். டிக்கெட் இருக்கா சார்? இருக்குது. எத்தனை டிக்கெட் வேணும்? ஒன்று போதும், நான் ஒரு ஆள் தான் போகிறேன். ஃபேமிலி என்னாச்சு அதை அப்புறம் பார்ப்போம், எனக்கு ஒரு டிக்கெட் கொடு. நான் இப்போ ஆண்டவரை விட்டு என்ன செய்யணும்? எஸ்கேப் ஆகணும். அந்த திட்டத்தை விட்டு எஸ்கேப் ஆகணும். ஊழியத்துக்கு வாங்க, எல்லாம் வாங்க, எஸ்கேப் ஆகிடுவோம். இல்லையா சொல்லுவோமா? ஸோ எஸ்கேப் ஆயாச்சு. எஸ்கேப் ஆகி போயிட்டே இருக்கான். ஆண்டவர் சமுத்திரத்தில் காற்றை வர விட்டார். புரியுதா உங்களுக்கு? ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 48ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கீழ்காற்றினால் தர்சீசின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். போதும். கீழ்காற்றினால் தர்சீசின் கப்பல்களை நீர், அந்த கப்பலையே உடைக்கிறதுக்கு. ஏன்னா என் திட்டத்தை விட்டுட்டு நீ ஒரு திட்டம் போட்டுட்டு உன் இஷ்டத்துக்கு நீ ஓடுனா நான் விட்டுருவேனா? உனக்கு டிக்கெட் கிடைக்கலாம்ப்பா, உனக்கு கப்பல் கிடைக்கலாம்ப்பா, அந்த கப்பல் சரியான டைமுக்கும் அந்த இடத்த விட்டு புறப்படலாம். ஆனால் நீ போய் சேர்றதும் சேராது என் கையில் தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி தயவாக சொல்கிறேன், தேவ திட்டத்தை விட்டு யாராவது விலகி எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவர்கிட்ட சரண்டர் ஆகிடுங்க. இல்லாட்டி என்ன செய்ய வேண்டியிருக்கோம்? கப்பலை உடைக்கிறதுக்கு கீழ்காற்றை அனுப்ப வேண்டியிருக்கும். எத்தனை பேர் ஆக்சிடெண்ட்டில் ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்காங்க தெரியுமா? அப்புறம் சாட்சி சொல்லுவாங்க, கர்த்தர் சின்ன வயசுலேயே என்னை அழைத்தார் ஊழியத்துக்கு, நான் எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு வாகன விபத்து, ஆண்டவர் கேட்டார் ஊழியத்துக்கு வர்றியான்னு கேட்டார். ஆண்டவரே இனி வழியே இல்லை, வந்துடுறேன் அப்படின்ட்டு. அதுக்கு ஒழுங்காக முதல்ல வந்திருந்தா? புரியுதா? நான் சாட்சி. ஆண்டவர் தனியாக ஒரு சபையை ஆரம்பின்னு சொன்னார். நம்ம எங்கள் பாஸ்டர்கிட்ட சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு நான் பேசாமல் இருந்தேன். காலில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் ஒரு விரலை மட்டும் வெட்டி எடுத்தார். அதுவும் பாதி விரல். ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் நடந்ததே தெரியல. காலத்துக்கு மேலே வச்சுட்டு ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கேன். கத்தர் கேட்டார் போதுமானார். கால் தப்பிச்சு, ஐயா ஆளை விடுங்க, எங்கே போச்சனாலும் நான் போகிறேன், அவருடைய திட்டத்துக்கு வந்துடணும். நான் ஊழியத்தில் இருந்த உண்மைதான். அந்த ஊழியத்தில் கூட பேய் விரட்டுறது, பிசாசு விரட்டுறது, கட்டுகளை உடைக்கிறது, இந்த ஊழியம் தான் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதில் தான் வளரணும்னு நினச்சேன். ஆண்டவர் தெளிவாய் சொன்னார், வசனத்தை போதிக்க உன்னை அழைத்திருக்கிறேன் என்று சொல்லி. அந்த திட்டத்துக்கு நான் வர ஆரம்பித்தேன். இப்போவும் எனக்கு ஆசையாக இருக்குது, ஒரு ஊராக போன பெரிய டெலிவரன்ஸ் கூட்டம் நடத்தணும் அப்படின்ட்டு. ஆனால் ட்ராக் மாறிடக்கூடாது. இயேசு பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். யோவான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், பூமியிலே நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். நீங்கள் சொல்ல முடியுமா? இன்றைக்கி முழங்கால் போட்டு, ஆண்டவரே இந்த பூமியிலே நீர் செய்யும்படி நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். முடியுமா? கம்பெனி நியமித்த காரியங்களை செய்து முடிக்கிறீர்கள், அரசாங்கம் நியமித்த காரியங்களை செய்து முடிக்கிறீர்கள், பள்ளிக்கூடம் நியமிக்கிற வேலையை செய்து முடிக்கிறீர்கள். உங்கள் ஆண்டவர் உங்களுக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்து விட்டீர்களா? யோசித்து பாருங்கள். இன்னைக்கு இந்த காரியத்தை செய்தாக வேண்டும். கம்பெனிக்குள்ளே போகிறீங்க, ஒரு கொடுக்குறாங்க, ஜாப் கார்டு கொடுக்குறாங்க, இன்றைக்கி இதை முடிக்கணும். ரைட், கம்பெனி ஆர்டர் கொடுத்துச்சு, முடிக்கிறோம் சார், எல்லாம் ஓகே, முடிச்சாச்சு, ஓகே நீ போகலாம். ஒரு கம்பெனிக்கு உண்மையாக இருக்கிறாய், ராத்திரி பகலாக உழைக்கிறாய், அந்த கம்பெனி உனக்கு நல்ல பேர் கொடுக்கலாம். ஆனால் கடைசியில் ஒரு நாள் கருவேப்பிள்ளையை தூக்கி போடுற மாதிரி அந்த கருவேப்பிள்ளை உன்னை தூக்கி போடும். தேவன் உனக்கு நியமித்த காரியத்தை செய்தாயா? தேவன் உனக்கு நியமித்த காரியத்தை செய்தால் முடிவிலே மகிமையாய கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். ஸ்தோத்திரம். எல்லாரும் முழு நேர ஊழியத்துக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் அந்த வேலையின் ஊடாக தேவன் அவருடைய வேலையை உங்களுக்கு வைத்திருக்கிறார். அதான் சாட்சியின் ஜீவியம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்டாக. அது ஊழியமாக இருந்தாலும் தேவ சித்தம் இல்லாவிட்டால் தடுப்பார். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் பவுல் தன் மனதில் சில ஊழிய ஸ்தலங்களை நிர்ணயித்து கொண்டு, இங்கே ஊழியம் செஞ்சால் நல்லா இருக்கும், அங்கே ஊழியம் செஞ்சால் நல்லா இருக்குன்னு ஊழியத்துக்கு தான் இடத்தை நியமித்து போகிறாரு. பரிசுத்த ஆவியானவர் அவர்களை போக ஒட்டாது இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் அவர்களை தடுத்தார். ஊழியம்தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் தேவன் எங்கே நம்மை நியமித்து இருக்கிறார், தேவன் என்னை எங்கே வைத்தார். நான் ஆசைப்படுகிற ஊழியங்கள் ஏராளம் உண்டு, ஆனால் தேவன் நியமித்த வேலையை செய்வல்லாவிட்டால் நாம் செய்கிற ஊழியங்கள் கூட தடுக்கப்படும். தேவனுடைய திட்டம் எங்கே நம்மை நியமித்திருக்கிறாரோ அந்த இடத்தில் அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். நான் இங்கே ஏற்பிடித்து உழுது நிலத்தை சீராக்கி இந்த நிலத்தில் இருக்கிற எல்லா கட்டிகளையும் உடைத்து இங்கே நிலத்தை பண்படுத்தி விட்டு பக்கத்தில் இருக்க கரிசல் காட்டில் போய் நான் விதையை விதைக்கக்கூடாது. புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? எங்கே என்னை விதைக்க அழைத்திருக்கிறார், எங்கே நியமித்திருக்கிறார்,
இயேசு எருசலேமில் தாண்டி வெளியே போகல, அந்த யூதேயாவை தாண்டி வெளியே போகல. சில நேரத்தில் கலிலேயாவை தாண்டி அப்படி போயிட்டு வருவார். அந்த நாட்டை விட்டு வெளியே எங்கேயுமே போகல. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த ஏரியாக்குள்ளே தான் பிதா என்னை ஊழியம் செய்ய அனுப்பியிருக்காருன்னு. ஆனால் அவரால் அபிஷேகம் பெற்றவர்கள் உலகம் எங்கிலும் போனார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே உங்கள் திட்டத்தை உணரும்படி என் மனது புதிதாய் மாறட்டும். என் இஷ்டப்படி அல்ல வாழ்க்கை, உம்முடைய விருப்பத்தின்படி வாழ என் மனதை புதிதாக்கும். இரண்டாவதாக தேவன் இறங்கின ஒரு சந்தர்ப்பம் உண்டு. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை வாசிக்கலாம். பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். கவனிங்க, ஒரு கூக்குரல் ஆண்டவருக்கு நேராக போகிறது. என்ன கூக்குரல் என்று தெரியாது. ஆனால் இந்த சோதோம் கொமோரா பட்டணத்தில் தேவன் விரும்பாத ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று யாரோ ஒருவர் அங்கே கூக்குரல் இடுகிறார். அந்த கூக்குரல் தேவனுடைய சமூகத்தில் எட்டினபடினால், அல்ல கவனிங்க, இவங்க பாவம் எட்டுகிற விஷயம் வேறு. ஆனால் இந்த பாவத்து நிமித்தமாக மனம் வருந்தி மனம் உடைந்து, ஆண்டவரே இப்படியெல்லாம் பாவம் பெருகிட்டு இருக்கேன், நீங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கீங்களே, ஏதாவது செய்யக்கூடாதா என்று யாரோ கூக்குரல் இட்டார்களே, அந்த கூக்குரல் வேறு யாரும் அல்ல, லோத்து தான். அந்த லோத்து தான். எடுத்து வாசித்து பார்க்கலாமா லோத்து என்ன செய்தார் என்பதை? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரை உள்ள வசனத்தை வாசிக்கலாம். சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்தில் அவபக்தியாக நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவருடைய காமவிகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க, கண்டு கேட்டு பார்த்து வாதிக்கப்பட்டான். ஜெபிக்காமல் இருந்திருப்பானா? லோத்து ஆபிரகாமுடைய அண்ணன் மகன். ஆபிரகாம் தேவனோடு பேசுவதை பார்த்தவன். ஆபிரகாம் தேவனிடத்தில் ஜெபித்ததை பார்த்திருக்கிறான். எனவே முழு உலகமும் பாவத்தில் கிடக்கும்போது இவனுடைய நீதியுள்ள இருதயம், நல்லா கவனிங்க, அவன் இருதயம் எப்படி இருந்துச்சு? இச்சையினால் அவன் இருதயம் நிரப்பப்படவில்லை. உன்னுடைய கம்பெனியில் எல்லாரும் பாவம் பண்ணலாம், ஆனால் நீ நீதி உள்ளவனாக வாழ முடியும். நீங்கள் வேலை பார்க்குற இடம் முழுவதும் பாவத்தில் நிறைந்திருக்கலாம். சுச்சுவேஷனை அந்த 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 அட்மாஸ்பியரை நீங்கள் ஒரு நாளும் குற்றம் சுமத்தக்கூடாது. தேவன் உங்களோடு இருப்பார் எங்கே இருந்தாலும். அந்த இடத்திலிருந்து அவன் கூக்குரலிட்டபடியால் அந்த இடத்தை பாவிகளை தண்டிப்பதற்கும் பரிசுத்தவான்களை காப்பதற்கும் கர்த்தர் இறங்கினார். முதலாவது தேவன் எதற்காக இறங்கினார்? தன்னுடைய திட்டத்துக்கு எதிரான திட்டத்தை அழிப்பதற்காக இறங்கினார். இரண்டாவது எதற்காக இறங்கினார்? பாவிகளை அழித்து அந்த பாவத்தின்படி வாழாதவர்களை காப்பாற்றுவதற்காக. நல்ல கவனிங்க, இயேசு வரப்போகிறார், இன்னொருக்கா இறங்க போகிறார். எதுக்கு இறங்க போகிறார் தெரியுமா? இவ்வளவு பிரசங்கத்தை கேட்டும் இவ்வளவு சுவிசேஷத்தை கேட்டும் ஏற்றுக்கொள்ளாத மக்களை என்ன செய்ய போகிறாரு? வேறு வழி இல்லாமல் என்ன செய்யணும்? அழிக்கணும். ஆனால் தம்மை நம்பி வாழ்கிற ஜனங்களை என்ன செய்ய போகிறார்? எடுத்துக்கொள்ள போகிறார். அன்றைக்கு லோத்துனுடைய நாட்களில் நடந்தது, நோவாவுடைய நாட்களில் நடந்தது. தேவன் அங்கே இறங்கினார். நீங்கள் யோசிக்கலாம், கர்த்தர் இறங்கி வந்தார்னா அவதாரம் எடுத்தாரா? இல்லை, அவதாரம் எடுத்து வரவில்லை. கண்களுக்கு புலப்படாத விதத்தில், ஆனால் மக்கள் உணர்கிற விதத்தில் அவர் இறங்கி கிரியை செய்து கொண்டிருந்தார். அவர் மனித அவதாரம் எடுத்து இறங்கினது 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அதுக்கு முன்னாடி அடிக்கடி என்ன பண்ணார்? பூமியில் அவர் இறங்கி வந்தார். எதுக்காக? லோத்துவை காப்பாற்றுறக்காக. தெய்வ பிள்ளையே, நீ எவ்வளவு மோசமான இடத்துல வாழ்ந்தாலும் நீ தெய்வ பக்தியோடு வாழ்வாயானால் உன்னை காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் இறங்கி வருவார். ஆமென் சொல்லுவோமா? எல்லாரும் பண்ணுறாங்க, நான் பண்ணுறதுல என்ன தப்பு? உலகத்தில் எல்லாரும் யோக்கியமாக இருக்காங்களா? பாஸ்டர்ஸுங்களே ஏராளமான பேர் பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உலகத்தில் யார் தான் உருப்படியாக இருக்கா? நான் இப்படி இருக்கல, எவன் எப்படி இருந்துட்டு போட்டோம், நீ பரிசுத்தமாயிரு. அக்கிரமம் செய்கிறவன் ஆனால் பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும். பாட்டு பாடணும், பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாகும் காலம் இதுவே தானே, நீதிமானே நீதி செய்வாய், பலனோடு நான் வருவேன் என்றார். அவன் சொல்லுவோமா? அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து நானும் அவங்கள போல மாறுறதுக்கில்லை. யார் எப்படி வாழ்ந்தாலும் நான் பரிசுத்தமாய் வாழத்தான் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார்.
அந்த திட்டத்துக்கு ஒத்துவாங்க. ரெண்டாவது இறங்கின இடம் சோதோம் குமாராவை அழிப்பதற்கும் அதில் பக்தியாய் வாழ்ந்தவர்களை ரட்சிப்பதற்கும். அதே காரியம் தான் இனி வரக்கூடிய நாட்கள்லையும் நடக்க போகுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்க உக்கிரகத்தோடு அன்றைக்கு என்ன நடந்தது? அங்கே சோதோம் குமாரில் இருந்த பாவம் ஓரின சேர்க்கை. இன்றைக்கு தேசங்கள் எல்லாம் இதை அங்கீகரித்து விட்டது. தேவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய பாவங்களை சமுதாயம் ஏற்றுக்கொண்டு விட்டது, சட்டங்களும் ஏற்றுக்கொண்டு விட்டது. ஆனால் பரலோகம் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளாது. இறங்கினார். மூன்றாவதாக ஆண்டவர் இறங்கின இடம் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கலாம். இன்னும் சில காரியங்களை வாசித்து நாம் ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்வோம். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஆமென் சொல்லுவோமா? இங்கே எதற்காக இறங்குகிறார் தெரியுமா? பல ஆண்டுகளாக அடிமைத்தனம். ஆலோட்டிகள் என்றால் வேலை வாங்குகிறவர்கள். அது ஒருவேளை உங்களுடைய சூப்பர்வைசராக இருக்கலாம், உங்கள் மேனேஜராக இருக்கலாம், உங்கள் கம்பெனி முதலாளியாக இருக்கலாம். கொடுமையாக உங்களை வேலை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். கொடுமையாக உங்களை யார் வேலை வாங்கி கொண்டிருக்கிறார்களோ, நீங்கள் வேலை ஸ்தலத்தில் காணப்படுகிற உபத்திரவத்தை கண்டு ஆண்டவற்றை கூக்குரலிட்டு கொண்டிருக்கலாம். இங்கேயும் என்ன வார்த்தை வருகிறது? என் ஜனத்தின் கூக்குரலை கேட்கவே கேட்டேன். உபத்திரவத்தை பார்த்தேன், கூக்குரலை கேட்டேன். நான் பார்த்து கொண்டே இருக்கிற தெய்வம் அல்ல, விடுதலை செய்வதற்காக இறங்குகிற தேவனாகவும் இருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் பிரச்சனை ஆண்டவருக்கு தெரியும். பக்கத்தில் உங்களுக்கு பார்த்து சொல்லுங்கள், உங்கள் பிரச்சனை ஆண்டவருக்கு தெரியும்னு சொல்லுங்கள். உங்களுக்காக தேவன் இறங்கி வருவார்னு சொல்லுங்கள். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் படுகிற உபத்திரவம், உங்களுக்கு மேல் இருக்கிற அதிகாரிகள், உங்களுக்கு மேல் இருக்கிற அந்த அட்மினிஸ்ட்ரேஷன், அதெல்லாம் உங்களை பார்த்து உங்களை உபத்திரவப்படுத்தலாம். இந்த கம்பெனியை விட்டு வெளியே போனாலும் வாழ வழி இல்லை, உள்ளே இருந்தாலும் குடைச்சல். என்ன ஆண்டவரே என்னை இப்படிப்பட்ட நிலைமையில் வச்சுருக்கீங்க? யாரோ ஒரு ஆள் இருக்கீங்க, இதே வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. வெளியே போனால் வேறு வேலை தேட முடியாது, ஆனால் உள்ளுக்குள்ளே குடைச்சல் எத்தனை நாளைக்கு தான் இருக்கிறது? ஆண்டவர் அதை சொன்ன உடனே ஆவியில் ஒரு சிக்னல் கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன், இங்கே இப்படி ஒரு ஆள் இருக்கீங்கன்ட்டு. யாராவது இருக்கீங்களா? அல்லேலூயா. பார்த்தீங்களா? கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வெளியே போனால் வேறு வேலை தேடி வாழ முடியாது, ஆனால் இருக்கிற இடத்துல குடைச்சல். அதையும் விடுதலை செய்வதற்கு என் தேவன் இறங்கி வருவார். தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய உடன்படிக்கையை காப்பாற்றுவதற்காக, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்காக, ஜனங்களுடைய கண்ணீரிலிருந்து விடுதலை செய்வதற்காக இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறார். இங்கே இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் என்ன போராட்டம், என்ன பிரச்சனை, கண்ணீர் பல ஆண்டுகளாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறார், உன்னை விடுவிக்க நான் இறங்கி வருவேன். ஆமென். அல்லேலூயா. அப்போ வீட்டில் நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட இறங்கி வாங்க ஆண்டவரே, இறங்கி வாங்க ஆண்டவரே. இப்படியெல்லாம் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் ஜெபம் ரொம்ப டேஸ்ட்டாக மாறிடும். சும்மா அப்படியே தோத்திரங்கிறத விட்டுட்டு இப்படி டேஸ்ட் பண்ணி வசனத்திலிருந்து ஜெபத்தை ஏறெடுக்கணும். வசனத்திலிருந்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது. உங்கள் சூழ்நிலைக்குள்ளே போய் கர்த்தரை நோக்கி பார்ப்பீங்க. ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் இங்கே விடுவிப்பதற்காக இறங்கினார். மீண்டும் அதே காரியத்தை செய்யத்தான் வரப்போகிறார். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜனத்தை விடுவிப்பதற்காக இறங்கி வந்தார். அடுத்தபடியாக ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யாத்திராகமம் 19:18. கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. இந்த வசனத்தின்படி ஆண்டவர் என்ன செய்தார்? இறங்கினார். எங்கே இறங்கினார்? சீனாய் மலையில். எதற்காக இறங்கினார்? அந்த அதிகாரத்தில் இறங்கி வந்தார். அந்த இடம் எப்படி இருந்துச்சு, அவர் இறங்கும் போது என்ன நடந்துச்சு, இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார் எதற்காக இறங்கினார் என்றால், தன்னுடைய பிள்ளைகள் கை கொண்டு நடப்பதற்குரிய கட்டளைகளை கொடுப்பதற்காக. 10 கட்டளைகள் 20ஆம் அதிகாரத்தில் வருகிறது. அதற்கு முந்தின அதிகாரத்தில் இறங்குகிறார். வேதாகமத்தை நம்முடைய வசதிக்காக அதிகாரமாக பிரித்திருக்கிறார்கள். நடந்த சம்பவம் ஒன்றுதான்.
அவர் இறங்கினார், கட்டளைகளை கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, கண்ணீரை துடைப்பதற்காக மட்டும் இறங்குகிற தேவன் அல்ல, நாம் நடக்க வேண்டிய வழியை சொல்லிக் கொடுப்பதற்கும் அவர் இறங்குகிற தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும். உலகம் எப்படி வேணாலும் நடந்துட்டு போகுது. ஏன்னா உலகத்துக்கு பிரமாணம் கிடையாது, உலகத்துக்கு கட்டளை கிடையாது. அவங்க பக்தியாக கோயிலில் மட்டும் இருந்துட்டு வெளியே வந்து எப்படி வேணாலும் வாழலாம். ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. இங்கே இருக்கிற பக்தியை விட நீங்கள் வெளியே போய் வாழும்போது தான் சாட்சியாக இருக்கணும். அதுக்கு தான் எப்படி வாழணுங்கிறத கர்த்தர் கற்றுக் கொடுக்குறார். ஆனால் மற்றவங்களுக்கு அப்படி கிடையாது. உங்கள் பிரச்சனை தீர்வதற்கு அங்கே அர்ச்சனை செய்யலாம், தொழுது கொள்ளலாம். நீங்கள் போய் எப்படி வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். மனுஷர் உங்கள் நற்கரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் எப்பொழுதும் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. தாயின் தகப்பனையும் கணம் பண்ணணும்னு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, எழுதியிருக்காரு. பொய் சொல்லாதிருப்பாயா, களவு செய்யாதிருப்பாயா, பிரமாணங்களை 10 கட்டளைகளை கொடுத்து அதுக்குள்ள சப் டிவிஷனை நிறைய காரியங்களை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, கொடுத்துருக்கிறார். நாம் கட்டளைக்கு உட்பட்டு வாழ்கிறவர்கள், கண்டபடி வாழ்வதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. ஆமென் சொல்லுவோமா? சில காரியங்கள் பாவமாக இருக்காது. இதை செஞ்சால் என்ன தப்பு அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரலாம். அது பாவம் இல்லாவிட்டாலும் நமக்கு தகுதியாக இருக்காது. வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் நான் ஒன்றுக்கும் அடிமைப்படேன், ஒன்றும் எனக்கு தகுதியாகிறாது. எல்லாரும் செய்கிறது போல சில காரியங்கள் நம்ம செய்கிறதுக்கு உரிமை இருந்தாலும் நம்மளால் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாத்தையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு. இப்போ நான் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வந்து இங்கே நிற்க அதிகாரம் இருக்கா இல்லையா? யாராவது ஏதாவது கேட்க போகிறீங்களா? நான் ஜீன்ஸ் பேண்ட் போட்டக்க கர்த்தரை நான் பரலோகத்துக்குள்ளே விட மாட்டேன்னு சொல்லுவாரா? கேமராவில் எடுத்துருக்க பாரு, ஐ விட்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டேன். நானும் பார்க்குறேன், எனக்கு சின்ன வயசுலேருந்து ஜீன்ஸ் பேண்ட் போடணும்னு ஆசை. வாங்குவேன், போடுவேன், போட்டு பிள்ளைகளோட வெளியெல்லாம் போவேன். எனக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். உடனே கழட்டி யாருக்கு அத்தி கொடுத்துருவேன். அப்புறம் வெளிநாடு போகும்போது குளிர்மேன்ட்டு வாங்குவேன், கொஞ்ச நாள் போட்டு போவேன், எனக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த நேரம் என்ன தெரியுமா, இது பாவம் இல்லை, எனக்கு தகுதி இல்லைங்கிற மாதிரி ஒரு உணர்வு எனக்குள்ளே வரதுனால சரி வேண்டாம். இப்போ புரியுது அவங்களுக்கு? இதே போல் சில காரியங்கள் தவறு அல்ல, ஆனால் நமக்கு அது அழகல்ல. இல்லையே சொல்லுவோமா? அதனால ஆர்கியூ பண்ணிக்கிட்டு கூடாது. இதில் என்ன தப்பா, இதை ஆண்டவர் செஞ்சால் என்ன பரலோகத்துக்குள்ளே விட மாட்டாரா, அப்படி விட மாட்டாருன்னு ஆர்கியூ பண்ணக்கூடாது. நம்ம புரிஞ்சுக்கிறணும், இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அழகு அல்ல. ஸோ கட்டளைகளை கொடுப்பதற்காக தேவன் என்ன செய்கிறார், இறங்கி வருகிறார். நாம் வழி நடப்பதற்குரிய பிரமாணங்களை பெற்ற ஜனங்கள், அதாவது தேவ ஜனங்கள் பிரமாணத்தை பெற்றிருக்காங்களே, இந்த ஜனம் போல உலகத்தில் வேறு ஜனம் இல்லைன்னு பவுல் எழுதுகிறார். தாவீதும் அப்படி தான் எழுதுகிறார். உங்களுடைய பிரமாணங்களில் நான் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு சொல்கிறார். ஆமென் சொல்லுவோமா? சரி, எண்ணாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். நல்ல கவனிங்க, எப்படி எந்த உருவத்தில் வந்தாருன்னு நமக்கு போடலை, ஆனால் அங்கே ஒரு பிரசன்னம், அங்கே ஒரு மகிமை. கர்த்தர் அந்த இடத்துல இருக்காருங்கிறத உணர்ந்தாங்க. கர்த்தர் இங்கே எதற்காக இறங்கினார் தெரியுமா? நான் நியமித்து என் வேலையை செய்ய அனுப்பின என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக நீ முறுமுறுக்கிறியா, சிட்சை கொடுக்க இறங்கினார். ஆமென் சொல்லுவோமா? ஆரோனும் மோசையும் யாருக்கு விரோதமாக பேசினாங்க? ஊழியக்காரனாகிய மோசைக்கு விரோதமாக பேசினாங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ஒரு ஊழியக்காரன் தப்பே செஞ்சாலும் அதை வெளியே சொல்கிறதுக்கோ அடுத்தவங்கள்ட்ட பேசுகிறதுக்கோ உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. ஏன் தெரியுமா? அவனை தனியாக விட்டு கலட்டுன்னு கலட்டினாலும் கலட்டு வரே தவிர அடுத்தவங்க கையில் ஒப்பு கொடுக்கவே மாட்டார். இன்றைக்கி யூடியூப்பில் கண்ட ஊழியக்காரங்களை பற்றி கண்ட மாதிரி வர்றது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? கிறிஸ்தவத்தினுடைய பேர் கெட்டுக்கொண்டு இருக்கிறது. உங்களுடைய வேலை, எந்த ஊழியக்காரனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற ஊழியக்காரன்ட்ட என்ன குறை இருந்தாலும் ஜெபந்தான் பண்ணணுமே தவிர குறை சொல்ல ஆரம்பிச்சிங்க, சிட்சிக்கிறதுக்கு இறங்கி வருவார். அதுக்கு தான் சிட்சை விழுகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் இயற்கையாக சாதாரணமாக நடக்குதுன்னு நினைப்பீங்க. என்றைக்கு ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக நம்ம பேச ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கே சிட்சை ஆரம்பிச்சிடும். ஆமென் சொல்லுவோமா? இவங்க எதனால் பேசுனாங்க தெரியுமா? எத்தியோப்பிய ஸ்திரீ நிமித்தம். மோசே கல்யாணம் பண்ணியிருந்த எத்தியோப்பிய ஸ்திரீ நிமித்தம் முறுமுறுத்து. அந்த வாசிங்க. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி
வாசிக்க தொடர்ந்து. கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார். பாத்தீங்களா, ஆண்டவர் மோசேயை கூப்பிட்டு அவன் மாட்டேன்னு சொன்னதுனால உனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆரோனை கொண்டு வரேன்னு சொன்னார். மிரியாம எந்த சீன்லையும் ஆண்டவர் இழுக்கலை. ஆனால் இப்போ 2 பேரும் கூட்டி சேர்ந்துக்கிட்டு யாருக்கு எதிர்க்கிறாங்க? எப்பா ஊழியம் செய்ய கத்தர் அழைச்சது மோசைய, நீ உதவியாக இருக்கத்தான் கத்தர் உன்னை கொண்டு வந்து வச்சிருக்காரு. நீ கூட இருக்கிற இன்னொரு ஆளோட சேர்ந்துக்கிட்டு நீ யாரை எதிர்க்கிற? தேவன் நியமித்த மோசையை இழுக்கிற. அப்போ ஆண்டவர் இவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இவ்வளோ நாள் கூட ஊழியத்தில் இருந்ததுனால இவங்களுக்கு ஒரு ஆண்டவர் எங்களை கொண்டெல்லாம் பேச மாட்டாரா, உன்னை கொண்டு மட்டும்தான் பேசுகிறாரா அப்படிங்கிற மிதமிஞ்சிய எண்ணம் அவர்களுக்குள்ளே வந்து விட்டது. அப்படி வந்ததுனால என்ன நடந்துச்சு? கத்தர் இறங்கி வந்து யாருக்கு தண்டனை கொடுத்தாரு? மிரியாம். ஆரோனை ஏன் விட்டாரு? பேசுனது எத்தனை பேர்? 2 பேர். அண்ணனும் அக்காவும் தம்பியும் பேசியிருக்காங்க. சரித்திரத்தில் அப்படி தான் சொல்கிறாங்க. மிரியாம் தான் மூத்தவள்னு. அக்காவும் தம்பியும் பேசியிருக்காங்க. ஆனால் அக்காவுக்கு மட்டும் அடி விழுகுது, தம்பிக்கு அடி விழலை. ஏன் தெரியுமா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆளையே காலி பண்ண போகிறார். யாரை? ஆரோனை. நீ என்னைக்கு உன்னுடைய நிலைமையை மீறி உன் ஸ்தானத்தை மீறி நான் அபிஷேகம் பண்ணி வச்ச ஊழியக்கா மேலே கை வச்சியோ அன்னைக்கு இனி நீ இருந்தால் குழப்பிக்கிட்டே இருப்ப. உன்னை காலி பண்ண போகிறேன்ட்டு நீ மலையில் ஏறு, அவன் வஸ்திரத்தெல்லாம் கலட்டு. இப்போ யோசிச்சு பாருங்க, திடீர்னு அடிபட்டு செத்துட்டா ஒன்றும் இல்லை, வியாதியில் இருந்துட்டா பரவாயில்ல, நீ போய் மேலே ஏறி உன் ஆசாரியனுடைய ட்ரெஸ்ஸை கலட்டி நீ சாக போகிறன்னா எவ்வளோ வேதனை. அவன் யோசிச்சிருப்பான், ஐயோ நான் மோசைக்கு விரோதமாக பேசாமல் இருந்திருக்கலாமே, மோசைக்கு விரோதமாக பேசாமல் இருந்திருக்கலாமேன்னு துடிச்சிருப்பான். ஆனால் கத்தர் வச்சது இவளுக்கு என்ன பண்ணார்? குஷ்டத்தை கொடுத்துட்டாரு. ஆண்டவரே இல்லை 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 7 நாளாவது அவள் அடையாளமாக இருக்கணும். ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேச, உங்கள் ஊழியக்காரனுக்கு மட்டும் இல்லைங்க, உலகத்தில் எந்த ஊழியக்காரனுக்கு விரோதமாக நம்ம பேசக்கூடாது. ஏன்னா அவங்க தப்பே பண்ணாலும் அவங்க மேலே என்ன இருக்குது? கத்தருடைய அவர் சும்மா விட மாட்டார், அவர் கவனிச்சுக்குவார். அவர் ஆண்டவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அவருக்கு எவ்வளோ பிரபலமான ஊழியக்காரன், எவ்வளோ சாதாரண எதையும் அவர் அடித்தாலும் அடிப்பாரே தவிர அடுத்த வீட்டை விட்டு கொடுக்க மாட்டார். அதனால் சிறு பிள்ளைகள்லேருந்து தெரிஞ்சுக்கிறணும், எந்த ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக நம்ம நினைச்சக்கூடாது, வாயை திறக்கவே கூடாது. திறந்தீங்க சிக்ஷை வர ஆரம்பிக்கும். ஆனால் அதுக்கு தான் வருதுன்னு உங்களுக்கு தெரியாது. அதான் பிரச்சனை. ஆண்டவர் சொல்லிட்டு அடித்தாருன்னா எதுக்கு அடிக்கிறாருன்னு தெரிஞ்சிடலாம், சொல்லவே மாட்டாரானா அடி விழுந்துக்கிட்டு இருக்கும். அதான் பிரச்சனை. எதுக்கு இறங்குறார்? தன்னால் அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை சிட்சிப்பதற்காக தேவன் இறங்கி வருகிறார். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, 1 தெசலோனிக்கேயர் 4:16 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும், ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இதுவரை ஆண்டவர் இறங்கி வந்ததை பார்த்தோம், கடைசியாக இறங்க போகிறதை பார்க்க போகிறோம். ஆமென் சொல்லுவோமா? அவர் எங்கே இறங்கி வருவார்? எங்கே இறங்கி வருவார்? பாதி தூரத்துக்கு இறங்கி வருவார். நீங்கள் எடுத்து வாசிங்களேன், 34ஆம் அதிகாரம், மன்னிக்கணும், யாத்திராமம் 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி, அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை சேர்த்து வாசிக்கலாம். அப்பொழுது மோசே முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த 2 கற்பலைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பலைகளையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினான். சீனாய் மலையில் ஏறினான். இவன் ஏறி போய்கிட்டு இருக்கான். இப்ப என்ன நடக்குது? கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி, பாருங்க, இவன் ஏறவும் கர்த்தர் என்ன செய்யற? மேகத்துல இறங்க. இதே காட்சி தான் இனி நடக்க போகுது. என்ன தெரியுமா? பிரமாணத்தை கையில் எடுத்துக்கொண்டு போனானே, இனி நாம் நம்முடைய சாட்சியை கையில் எடுத்துக்கொண்டு போக போகிறோம். ஆண்டவருக்காக வாழ்ந்தோம் என்று ஒரு நாள் திடீர்னு எக்கான சத்தம் வரப்போகுது. எவ்வளோ நேரத்துக்காக நம்ம உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்? எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் எந்த நேரத்துக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்? அந்த இமைப்பொழுது. அந்த இமைப்பொழுது நேரத்தில் டாஸ்மாக் கடையில் இருக்கவனுக்கு அம்போ, ஐயோ நான் காலையில் 9 மணிக்கு சர்ச்சில் இருந்தேனே, சர்ச்சில் இருக்கும் போது ஆண்டவர் வந்திருக்க கூடாதா? சர்ச்சில் இருக்கும் போதில் வந்தாலும் உன்னை விட்டுட்டு போவார்னு உனக்கு தெரியும். ஆமென் சொல்லுவோமா? அந்த இமைப்பொழுது, அந்த கண்ணை மூடி முழிக்கிற அந்த இமைப்பொழுதில் எல்லாமே மாறிப்போம். அதுக்குள்ளே நம்ம ஏறி மேலே போயிடுவோம், அவர் கீழே வருவார். வந்தவர் வரப்போகிறார். வந்தவர் எதுக்கு வரப்போகிறாரு? என்னை கூட்டிகிட்டு போகிறக்காக வரப்போகிறார். அதுக்கு முன்னாடி என்ன நடக்குன்னு சொன்னாரோ அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக மட்டும் இல்லை, இது யாருக்குமே தெரியாமல் வருவார் திருடனை போல். என்னை கொண்டு பரலோகத்தில் வச்சுட்டு மேகத்தில் அங்கே வானத்தில் கொண்டு வச்சுட்டு
3ஆம் வானத்தில் கொண்டு என்ன வச்சுட்டு என்ன செய்ய போகிறாரு? திரும்ப இறங்கி வர போகிறாரு. எல்லாருடைய கண்களும் காண மறுபடியும் இறங்கி வர போகிறார். எதுக்கு தெரியுமா? நம்முடைய 1ஆம் நம்பர் எதிரியை அழிப்பதற்காக. அவனை தன்னுடைய நாசியின் சுவாசத்தால் அதம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் எந்த ஒலிவ மலையிலிருந்து அவர் மேலே ஏறி போனாரோ மறுபடியும் அவருடைய கால்கள் இந்த ஒலிவ மலையில் இறங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ ஏற்கனவே இறங்கி வந்து பயங்கரமான காரியங்களை செய்தார். இன்றைக்கு நாம் ஜெபிக்க வேண்டியது என்ன தெரியுமா? சோதோம் குமார அடையாளம். ஆண்டவரே, பாவம் பெருகின போது நீர் இறங்கி வந்து பாவிகளை அழித்து பரிசுத்தவான்களை காப்பாற்றினீர். ஆனால் நாங்கள் ஜெபிக்கிறோம், பாவிகளை அழிக்க வர வேண்டாம், அவர்களை மனம் திரும்ப பண்ண ஒரு விஷயம் கூட இறங்கி வாரும் ஆண்டவரே. ஆமேன் சொல்லுவோமா? எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் மன்னிப்பதற்கு தேவன் தயாராக இருக்கிறாரே, அழிப்பதற்கு இறங்க வேணாம் ஆண்டவரே. ஆனால் இந்த ரகசிய வருகைக்குள்ளே தான் ரட்சிப்பு இருக்குது. இந்த ரகசிய வருகைக்குள்ளே யாரெல்லாம் மனம் திரும்புகிறாங்களோ அவர்களை கொண்டு போவதற்காக வருவார். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வருகை சமீபம். இன்றைய ரட்சணிய நாள், இன்றைக்கு அனுகிரக காலம். இன்றைக்கு நீ மனம் திரும்புவாயானால் ஆண்டவருடைய வருகையிலே அவரோடு கூட நீ இருப்பாய். கைவிடப்பட்டு போவோமானால் திரும்ப மனம் திரும்புதல் என்பது கிடையாது. திரும்ப அவர் வருவது நியாய தீர்ப்பு கொடுப்பதற்காக நியாயாதிபதியாக வரப்போகிறார். ஸ்தோத்திரம். எதிர்பாராத காரியங்களை செய்தபோது நீர் இறங்கினீர். இப்பொழுது சத்துருக்கள் கொக்கரித்து கொண்டிருக்கிறார்கள், பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, ஒரு விஷயம் கூட வானத்தை கிழித்து இறங்கி வாரும் என்று கேட்டார்கள். நாம் வாழ்கிற நாட்கள் இந்த நாட்கள் தான். கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஒரு விஷயம் கூட இறங்கி வாரும், என் கண்ணீரை துடைக்க இறங்கி வாரும். உம்முடைய திட்டத்துக்கு என்னை மீண்டுமாய் திருப்புவதற்கு நீர் இறங்கி வாரும் ஆண்டவரே. ஜனங்களை ஆண்டவர் சிதறடித்தார். ஏன் இறங்கினார்? அங்கே யாரையும் அழிக்கவில்லை, யாரையும் சாகடிக்கவில்லை, அந்த கட்டடம் தான் அழிக்கப்பட்டது. தேவ பிள்ளையே, நீ தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாய் செல்வாயானால் அவர் உன்னை அழிக்க இறங்கி வரமாட்டார், உன் திட்டத்தை அழிப்பதற்காக இறங்கி வருவார். உன்னை நேசிப்பதினால் அவருடைய திட்டத்தில் உன்னை கொண்டு வருவதற்காக அவர் இறங்கி வருவார். எத்தனை பேர் ஜெபம் பண்ண விரும்புகிறீங்க? முழங்கால் படியிட்டவங்க சேரில் உட்காந்துருக்காங்க, எல்லாரும் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க போகிறீங்க. ஆண்டவரே, நீர் இறங்கி வருவது என் கண்ணீரை துடைப்பதாக இருக்க வேண்டும். நீர் இறங்கி வருவது எனக்கு கட்டளைகள் கொடுப்பதாக இருக்க வேண்டும். ஒரு நாளும் நீர் இறங்கி வருவது என்னை சிட்சிப்பதற்காகவோ, என்னை அழிப்பதற்காகவோ, என்னை அடிப்பதற்காகவோ இருக்கக்கூடாதப்பா. ஆண்டவரை, நான் தர்ஷீஷின் கப்பலை நாடி போகக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி வாழ வேண்டும். இறங்கி வாங்கப்பா. எங்கள் தேசத்தில் நடக்கிற காரியங்கள், இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் பயம், திகில் எல்லாம் எங்களுக்கு பிடித்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, வானத்தை கிழித்து இறங்கி வர மாட்டீரா? வானத்தை கிழித்து இறங்கி வர மாட்டீரா? ஆண்டவரே, ஸ்தோத்திர. தீமையை அழித்து நன்மையை முளைக்க பண்ணுவதற்காக நீர் இறங்கி வர மாட்டீரா? என்னுடைய வாழ்க்கையோட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் இறங்கி வருகிறார். ஆண்டவர் இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறார். எங்க ஒரு மூலையில உட்கார்ந்து கொண்டிருக்கிற தெய்வத்தை ஆராதிக்கவில்லை. உன் கண்ணீரை காண்கிற தேவன், உன் வேதனையை பார்க்கிற தேவன், அவர் இறங்கி விடுவிப்பதற்காக இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது சொல்கிறார், இந்த சவுல் என்பவன் தேவ திட்டத்தை விட்டு விலகினவன் என்று எனக்கு தெரியும். அவனுக்குள்ள அசுத்த ஆவி வந்துருச்சுன்னு எனக்கு தெரியும். அவனை கர்த்தர் கைவிட்டார்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த அபிஷேகத்துக்காக நான் அவன் மேல கைப்படவே மாட்டேன். அவர் காலம் வந்து அவர் செத்தால் ஒழிய, அல்லது யுத்தத்துக்கு போய் மாண்டால் ஒழிய, நான் 2 தடவை சந்தர்ப்பம் கிடைத்தாலும் நான் தொடமாட்டேன். தேவ பிள்ளையே, ஊழியர்களை பேசுவதற்கு, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை பேசுவதற்கு உனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் நீ எப்படி நடந்து கொள்ளுகிறாய்? உன்னை காத்துக்கொள். ஆண்டவரே, சிட்சிப்பதற்காக நீர் இறங்கக்கூடாது. என் சிட்சையிலிருந்து என்னை மீட்பதற்காக நீர் இறங்கி வர வேண்டும். இயேசுவே வாருமப்பா, இயேசுவே வாருமப்பா. கொயர் அப்படியே மேலே வாங்க பார்க்கலாம். இந்த பாடலை பாடி கர்த்தரை துதித்து முடிக்க போகிறோம். ராஜாதி ராஜன், தேவாதி தேவன் வேகம் வருகிறாரே. இறங்கினவர் இறங்க போகிறார். உங்களையும் என்னையும் இந்த பொல்லாத உலகத்திலிருந்து மீட்டு கொண்டு போக போகிறார். நமக்கென்று உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு வாசஸ்தலத்துக்குள்ளே நம்மை கொண்டு போக போகிறார். தரையெல்லாம் சுத்த பொண்ணு, பளிங்கு கற்கள், ஆமேன், அல்லேலூயா, மாணிக்கம், வைரம், வைடூரியம், இப்படிப்பட்டவைகளால் பதிக்கப்பட்ட ஒரு வீட்டுக்கு நம்மை கொண்டு போக போகிறார். இவைகளுக்காக நாம் போகவில்லை, நம்மை ரட்சித்த ரட்சகரை பார்ப்பதற்காக போக போகிறோம். அல்லேலூயா. ராஜாதி ராஜன், தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதி ராஜன், தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. நம் இயேசு ராஜா வருவார்.
எந்தன் சுத்தரை சேருங்கள் என்றார். நம் இயேசு ராஜா வருவார். எந்தன் சுத்தரை சேருங்கள் என்றார். ஆஹா நாம் அங்கு சென்று, அர்த்தத்தை உணர்ந்து பாடுவோம். ஆஹா நாம் அங்கு சென்றிடுவோம். ஆஹா நாம் அங்கு சென்றிடுவோம். நல்ல பிதாவே, அன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் நீர் கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஏற்கனவே இறங்கினது போல நீர் இறங்கி வரமாட்டீரா என்கிற ஏக்கம். ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலங்களில் தேவன் இறங்கி வந்ததை உணர்ந்தேன். அன்றைக்கு எங்கின அதே தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும்படி இறங்குவீராக, அற்புதங்களை செய்யும்படி இறங்குவீராக, கண்ணீரை துடைக்கும்படி இறங்குவீராக. அழிப்பதற்கோ சிட்சிப்பதற்கோ இறங்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு நாங்கள் வாழ்ந்து நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரோம். எங்கள் தேசத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தமிழகத்தை ஒப்பு கொடுக்கிறோம். முழு உலகத்தை ஒப்பு கொடுக்கிறோம். பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதப்பா. அன்றைக்கு சோதம் குமாரனுடைய கூக்குரல், ஆண்டவரே அந்த லோத்தனுடைய கூக்குரல் உம்மிடத்தில் எட்டின போது இறங்கி வந்தீரே. இன்றைக்கு நாங்கள் கூக்குரல் இடுகிறோம். தேவனே சீக்கிரமாய் வாரும். இந்த பொல்லாத உலகத்திலிருந்து எங்களை எடுத்துக்கொள்ளும். தாங்க முடியல ஆண்டவரே. போராட்டங்களும் பிரச்சனைகளும் கிறிஸ்தவத்துக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறதே. சபைகள் அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பரிசுத்தவான்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இறங்கினது போல இறங்கி வார். இனிமேலும் எங்களை மீட்பதற்காக இறங்கி வரப்போகிறீர். நாங்கள் ஏறி வருகிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.